ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா கேசரி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கெஸ்ட்டு வந்திருக்காங்களோ இல்லை ஈவினிங் டயத்தில் நம்ம செய்கிறோன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம சேமியாவை ஃபஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதில் முந்திரியை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் நுணுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம் வாசத்துக்காண்டி. இதுவும் நெய்யில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து சேமியா வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அளவு பார்த்துக்கிட்டு. நல்லா கொதித்ததுக்கப்புறமா தண்ணி இதில் சேமியா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேமியாவும் தண்ணியும் இது மாதிரி நல்லா சமமாக வந்ததுக்கப்புறமா ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்கள். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு பண்ணிவிட்டு. அவ்வளோதான், நம்ம சேமியா கேசரி ரெடி. இது டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ காய்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.